யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. காதலிச்சு தாலி கட்டி குடும்பம் நடத்தின பொண்டாட்டி என்ன பார்த்தா உனக்கு எரிச்சலா இருக்கு? யாருன்னே தெரியாதவ கூட போக உனக்கு குழு குழுன்னு இருக்கு. இருங்க, உங்க 2 பேருக்கும் இருக்கு. என்ன கஷ்டப்படுத்திட்டு யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். எதுக்கு 2 தேங்க்ஸ்? ஒன்று, நட்பை ஏற்றுக்கிட்டு வண்டியில் ஏறினதுக்கு. 2வது, திவ்யா என்கிட்ட பேசிட்டா, அதுவும் உங்களால தான். சுத்தி 1000 பிரச்சனை இருந்தாலும் அது பெருசா தெரியல. அவ என்கிட்ட பேசாம இருந்ததுதான் என்னமோ நான் இழந்த மாதிரி இருந்துச்சு. அவ பேசினதும் ஏதோ ஒன்று மொத்தமா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தோஷம் எனக்கும் வேணும். அவங்க வந்தது திவ்யாவுக்கு தெரியாதுல்ல? இல்ல, தெரியாது, தெரியவும் கூடாது. இதை நான் மறைக்கிறதுக்கு காரணம் திவ்யாவை அம்மா கிட்ட போயிடுவான் இல்ல, அவளுக்கு எங்க என்ன விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற பயம் வந்துடக்கூடாதுன்னு தான். அப்படியெல்லாம் நீங்க விட்டுட மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க, நான் உங்க கூட இருப்பேன். இந்த வார்த்தை ஒன்னே போதும். இப்ப எனக்கு எந்த வேலையும் மைண்ட்ல ஓடல. என் சிந்தனை முழுக்க திவ்யா தான் இருக்கா. இப்ப கூட லாயரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நானும் உங்க கூட வரவா? இல்ல, உங்களுக்கு சின்னதா ஒரு ஆறுதலா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் கேட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? அதுல என்ன சந்தேகம்? என் மேல கோவமா இருக்க வேண்டிய நீங்களே என்ன மன்னிச்சிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு ஃப்ரெண்டா உங்க கூட இருக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த சமயம் நான் உங்க கூட இல்லைனா தான் எனக்கு வருத்தமா இருக்கும். தேங்க்ஸ். இந்த 3வது தேங்க்ஸ் எதுக்கு? எல்லாத்துக்கும். திவ்யா என்கிட்ட திரும்ப பேசினப்ப எப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சோ அப்படி இருக்கு. நீங்க முதல்ல பயப்படாதீங்க. திவ்யா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னதுதான், கேஸ் கொஞ்சம் சிவியரா இருக்கு. நீங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உடனே திவ்யாக்கு ஒரு அம்மா வேணும். நீங்களும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கோர்ட்ல காப்பியை சப்மிட் பண்றேன்னு சொன்னீங்க. நீங்களும் கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிங்க. ப்ராப்ளம் சால்வ்னு நினைச்சா கடைசியில அதுவும் நடக்கல. ஆமா, என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? மேடம், இப்ப இந்த டாபிக்கே வேண்டாம். இதுல தப்பு இவங்க பேர்ல இல்ல. அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். திவ்யா என்னை விட்டு போக கூடாது. அதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணும்? நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம்தான். நீங்க வச்சிருக்கிறது பெண் குழந்தை. சட்டப்படி 18 வயசு வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். இப்ப நம்ம திவ்யா மைனர். அதுவும் பெத்த அம்மாவே குழந்தை வேணும்னு நேர்ல வந்து கேக்குறப்ப இதுல நாம எதுவும் முடிவெடுக்க முடியாது. கோர்ட் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். மேடம், இப்படி சொன்னா எப்படி மேடம்? திவ்யா இவருக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அவங்க குழந்தைய வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவங்க 12 வருஷம் கழிச்சு கேட்டா இதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க மேடம். இத நீங்க சொல்லி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அவங்க கேட்கறது நியாயம் இல்லதான். ஆனா நம்ம பக்கம் வயசு பிள்ளைய பாதுகாக்க அம்மா இல்லையே. ஏ மேடம், அம்மா தான் பிள்ளைய பாத்துக்கணுமா? அப்பா பாத்துக்க கூடாதா? அப்படி பார்த்தாலும் என் அம்மா என் கூட தானே இருக்காங்க. அவங்க பாத்துக்க போறாங்க. வாசு, குழந்தைக்கு அம்மாவே இல்லைன்னா நீங்க சொல்றது சரி. ஆனா அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதுவும் குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. அதுதான் நீங்க பிரச்சனையே. நீங்க அவங்கள குழந்தை வேண்டான்னு தூக்கி போட்டு போனதா சொல்றீங்க. ஆனா அவங்க என்கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுதான் பொய் கேஸ் போட்டா?
அவங்க அப்படி கேஸ் போட்டா என் திவ்யா போயிடுவாளா? அவ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவா மேடம். அதெல்லாம் அடுத்தடுத்த கதை. முதல்ல கேஸ் முடிகிற வரைக்கும் பொண்ணு யார் கஸ்டடியில இருக்கணும்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அப்ப தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா தான் போகும். ஃபைனலா தான் பொண்ணை கூப்பிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் லாஸ்ட் மூவ். ஆரம்பத்திலேயே பொண்ணு அவங்க பக்கம் போயிடக்கூடாதுங்கிறது தான் ஏன் எண்ணம். அதுக்கு தான் திவ்யாக்கு நம்ம பக்கம் ஒரு அம்மா வேணும்னு சொன்னேன். மேடம், இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு என் திவ்யா வேணும். அவளை நான் சத்தியமா விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா அதுக்கு காரணம் என் திவ்யா மட்டும்தான் மேடம். ஓகே, கூல் வாசு. இப்ப முதல்ல அவங்க என்ன மாதிரி மூவ் பண்றாங்கன்னு பாப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். எனிவே, என் பக்கம் என்னால முயற்சியை நான் பண்ணுவேன். அவ்வளவு ஈஸியான அந்த கேஸை நான் விட்டுற மாட்டேன். நம்ம கான்பிடென்ட்டா அந்த கேஸை ஜெயிக்கணும்னா திவ்யாக்கு ஒரு அம்மா வேணும். அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க.